என் அன்பான குழந்தைகளே, நான் சொல்லப்போகும் வார்த்தைகளை கேளுங்கள். நான் உங்கள் தந்தை. உங்களிடம் பேச விரும்புகிறேன். நீங்கள் இப்போது என் வார்த்தைகளை கேட்கும் இந்த நிமிடத்தில் உங்கள் இதயம் அமைதியாகட்டும். இந்த உலகத்தின் சத்தங்கள் குறையட்டும். உங்கள் எண்ணங்களின் அலைகள் சிறிது நேரம் நின்றுவிடட்டும். நான் உங்கள் உள்ளத்திற்குள் வருகிறேன். உங்கள் ஆன்மாவை தொடுவதற்காக, உங்கள் பாரங்களை எடுத்துக்கொள்ள, உங்களை அன்புகள் அணைத்துக்கொள்ள. இன்று நான் பேச விரும்புவது ஜெபத்தின் உண்மையான அர்த்தம் பற்றியே. பலர் ஜெபத்தை ஒரு பழக்கமாக நினைக்கிறார்கள். காலை எழுந்தவுடன் சில வார்த்தைகள் பேசுவது, இரவு தூங்குவதற்கு முன் சில வரிகளை மீண்டும் சொல்லுவது. சில நேரங்களில் நீங்கள் துயரத்தில் இருந்தால் மட்டும் என்னை அழைக்கிறீர்கள். ஆனால் சந்தோஷத்தில் இருந்தால் என்னை மறந்துவிடுகிறீர்கள். சில சமயம் ஜெபிக்க நேரமில்லை என்று சொல்லி என்னிடமிருந்து தூரமாகிறீர்கள். ஆனால் என் குழந்தைகளே, ஜெபம் என்பது வெறும் வார்த்தைகளால் முடிவதல்ல. அது ஒரு இதயத்தின் சுவாசம், ஆன்மாவின் அமைதியான அழைப்பு, நான் உருவாக்கிய அன்பு உறவின் துடிப்பு. ஜெபம் என்பது நீங்கள் சொல்லும் வார்த்தைகளின் எண்ணிக்கையால் அளக்கப்படுவதில்லை. சில நாட்களில் நீங்கள் ஒரு வார்த்தையும் பேசாமல் இருப்பீர்கள். ஆனால் உங்கள் கண்களில் நிறைந்த கண்ணீர் கூட எனக்கு ஜெபமாகவே கேட்கிறது. சில நேரங்களில் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியாமல் நிற்பீர்கள். ஆனால் உங்கள் அமைதியும் என் இதயத்துடன் பேசுகிறது. நீங்கள் சொல்லும் வார்த்தைகளுக்கு முன்னால் நான் உங்கள் மனத்தின் ஆழத்தை கேட்கிறேன். அதுவே ஜெபத்தின் உண்மையான அர்த்தம். ஒரு குழந்தை சோர்ந்து தந்தையின் மார்பில் விழுந்து ஓய்வெடுப்பது போல. பலர் ஜெபத்தை ஒரு வேண்டுகோளாக மட்டுமே பார்க்கிறார்கள். கடவுளே, இதை தாருங்கள், இதை மாற்றுங்கள், இந்த பிரச்சனையை தீருங்கள் என்று கேட்கிறார்கள். சில நேரங்களில் நீங்கள் நினைப்பீர்கள், நான் இவ்வளவு ஜெபித்தேன், ஆனால் ஏன் மாற்றமில்லை? என் குழந்தைகளே, சில சமயம் ஜெபம் சூழ்நிலைகளை மாற்றாமல் இருக்கலாம். ஆனால் அது உங்களை மாற்றும். உங்கள் மனத்தின் இருளில் வெளிச்சத்தை கொடுக்கும். அமைதி இல்லாத நிலையில் அமைதியை தரும். உங்கள் இழந்த சக்தியை மீண்டும் தரும். ஜெபம் என்பது உங்கள் பாரங்களை என்னிடம் ஒப்படைத்து உங்களை புதிய சக்தியுடன் நிறுத்தும் ஒரு தெய்வீக தொடுதல். நீங்கள் நினைக்கலாம், ஜெபிக்க சிறப்பு வார்த்தைகள் வேண்டும், சிறப்பு இடம் வேண்டும் என்று. ஆனால் நான் உங்களிடம் கேட்கிறேன், ஒரு குழந்தை தன் தாயிடம் பேசும்போது வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுமா? அவன் எப்படி பேசினாலும் அம்மாவுக்கு புரியாதா? அதேபோல்தான் நீங்கள் சொல்லும் வார்த்தைகள் சரியாக இல்லாவிட்டாலும், சிதறியிருந்தாலும், உங்கள் இதயம் திரண்டால் போதும், நான் அதை கேட்பேன். என் குழந்தைகளே, நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு பெரிய உண்மை இதுதான். நீங்கள் அன்புடன் ஜெபித்தால் நீங்கள் ஒருபோதும் காலியான கைகளுடன் திரும்ப மாட்டீர்கள். நீங்கள் நம்பிக்கையுடன் ஜெபித்தால் நீங்கள் ஒருபோதும் தோல்வியடைய மாட்டீர்கள். நீங்கள் முழு இதயத்துடன் என்னிடம் வந்தால் நான் உங்களை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன்.